அந்தர்பல்டி அடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் தற்பொழுது வசமாக சிக்கிய உதயநிதி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் அபராதம். நீதிமன்றம் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு விதித்த தண்டனை. தற்பொழுது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள 30 நாட்கள் அவகாசமும் மேல்முறையீடு செய்ய அனுமதியும் நீதிமன்றம் கொடுத்திருக்கும் நிலையில் இனி அமைச்சராகவும் முடியாது, எம்எல்ஏவாகவும் முடியாது. சிறையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல திடுக்கிடும் தகவல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் அடுத்த மேல்முறையீடு வழக்கின் பொழுது பொன்முடி அவர்கள் கூற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து துறைகளில் இருந்தும் ஆவணங்கள் தற்பொழுது அதனுடைய காப்பிகள் அனைத்தும் பொன்முடி அவர்கள் வசம் இருப்பதாக தற்பொழுது வெளியாகின்ற தகவல் தான் திமுகவின் அமைச்சர்களுக்கிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவின் 14 அமைச்சர்களின் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே இதற்கான விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார். பொன்முடி அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை குறைக்கப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிடம் இருந்து பெறப்பட்ட நிவாரண தொகையிலிருந்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும் அதை மறைப்பதற்காக மற்ற அமைச்சர்களும் உடந்தையாக இருப்பதாகவும் தற்பொழுது பொன்முடி அவர்கள் கொடுக்கும் வாக்குமூலம்தான் தற்பொழுது மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. 60 வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வயதின் காரணமாக இனி சிறைக்கு சென்றால் நிச்சயமாக இறந்து விடுவோம் என்று கூறி தற்பொழுது இதிலிருந்து பாதுகாத்து கொள்ள அந்தர்பல்டியை அடித்திருக்கிறார். பொன்முடி அவர்கள் கூறும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பதவியும் பறிக்கப்படலாம் என்றும் விமர்சனம் எழுப்பப்படுகிறது. கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டம், அதாவது முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன், கனிமொழி, துரைமுருகன், மேலும் தயாநிதி இவர்கள் அடித்த கொள்ளைகள் தற்பொழுது ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக ஆட்சி கலைப்பு ஏற்படலாம் என்றும் இனி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவிற்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்றும் கூறப்படுகிறது. பொன்முடி அவர்கள் அந்தர்பல்டி அடித்ததை பற்றி உங்களது கருத்துக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.